உணர்ச்சி வசப்பட்டு நீ என்ன உரைத்தாய் கௌரி? மகாகாளியின் இந்த பூரணமானது பிரபஞ்சத்திற்கு ஒரு புதிய ஆரம்பமாகும். ஏனெனில் உனக்கு எந்த விருப்பமும் இல்லை என்றால் சிருஷ்டியில் விருப்பம் என்ற உணர்வே இருக்காது. உலகில் புதிய மாற்றம் உருவாகும். நீ முடிவின் காலச்சக்கரத்தை மீண்டும் உருவாக்கிவிட்டாய். இதன் பிறகு உலகின் அழிவிலிருந்து எவரும் தப்ப இயலாது. இதன் பிறகே மகா காளியின் கடைசி யாத்திரை துவங்க இருக்கிறது. அதற்கான ஆரம்பம் என்பது முடிவிலேயே இணைந்திருக்கும். மகாகாளி தன்னுடைய விருப்பம் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று கூறியதால் இதன் பிறகு ஒரு புது ஆரம்பம் உதயமாகப் போகிறது. மகாதேவா, அழிவு ஆரம்பமாகப் போகிறது. பூ உலகமே இதற்கான முதல் அழிவை சந்திக்கவிருக்கிறது. மகாதேவா, எதற்காக விசித்திரமாக நடக்கிறது குருதேவா? வருங்காலத்தில் ஏதேனும் நிகழப்போகிறதா? தெரியவில்லை. இதற்கு முன்பு நானும் இப்படி ஒரு கிரக திசையை பார்த்ததில்லை. நடப்பதை எல்லாம் பார்க்கும் பொழுது காலசக்கரம் முடிவை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. அப்படி என்றால் ஏதேனும் அழிவு வர வாய்ப்புள்ளதா குருதேவா? நிச்சயம் அழிவு உண்டாகும். ஆனால் அத்தகைய அழிவானது எப்பொழுது வரும் என்று அறிந்து கொள்ளும் வழி எனக்கு நிச்சயம் தெரியவில்லை. சிறிது சிறிதாக நாம் மகா பிரளயத்தை நோக்கி சென்று கொண்டிருக்கிறோம். இப்பொழுது மனித உலகம், அதன் பிறகு பாதாள உலகம், அதன் பிறகு தேவ உலகம், அதன் பிறகு அனைத்து உலகமும் தாக்கப்படும். மகாதேவா, இதை எப்படி தடுத்து நிறுத்துவது? ஏதேனும் வழி இருக்கிறதா? மகாகாளிதான் நம் அனைவரையும் இந்நிலைக்கு ஆளாக்கியவள். நாம் செல்ல வேண்டிய மார்க்கத்தை அவளே உருவாக்குவாள். ஒருவேளை இப்பிரபஞ்சமே அழிவதென்றால் என்ன செய்ய? பார்வதியின் மீது எனக்கு முழு நம்பிக்கை உள்ளது. உலகம் அழிவுறும் நிலை ஏற்படும் பொழுது இவ்வுலகையே ரட்சிக்க ஓர் உபாயத்தை கொண்டிருப்பாள். அந்த இடத்திலிருந்தே புதிய ஆரம்பம் உருவாகும். இப்பொழுது என் மனம் ஏன் பதட்டம் அடைகிறது? இனிதான் எந்த சங்கடமும் இல்லையே. இதை பற்றி நான் மகாதேவரிடம் ஆலோசிக்க வேண்டும். மகாதேவா, தாங்களே இங்கு வந்து விட்டீர்கள். தங்களை காண வேண்டும் என்று நினைத்தேன். மகாதேவா, அனைத்தும் முழுமையடைந்த நிலையில் ஏன் என் மனம் அமைதியாக இல்லை? ஏதோ எதிர்பாராத ஒரு பேரழிவு உண்டாகப் போகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. மகாதேவா, மகாதேவா, நான் எப்படி என்னை சமாதானப்படுத்திக் கொள்வது? என் மனதில் இருக்கும் குழப்பத்தை எப்படி தீர்த்துக் கொள்வது? கௌரி, சில சமயங்களில் மனதிற்கு சஞ்சலம் ஏற்படுகையில் உண்மை புரியாது. அப்படி என்றால் அனைத்தும் நீயாவாய். அனைத்தையும் உன்னால் உணர இயலும். உலகில் நிகழவிருக்கும் மாற்றங்களை உன்னால் உணர முடிந்தாலும் அம்மாற்றங்களை எவ்வாறு பார்க்கின்றாய் என்பதுதான் கேள்வி. ஒருவேளை உன் மனதில் இருக்கும் இந்த ஆழமான குழப்பம் என்பது தீமைக்காக அல்ல, நல்ல சுகமான ஆரம்பத்திற்கான விதையும் ஆகலாம். இந்த முறை எனக்கு தெளிவான பதில் வேண்டும் மகாதேவா. தயை கூர்ந்து அதை கூறுங்கள்.
தாங்கள் என் மனதில் இருக்கும் கேள்விகளுக்கு உன் மனதிலேயே பதில் இருக்கிறது என்று தயை கூர்ந்து மறுபடியும் என்னிடத்தில் கூறிவிடாதீர்கள். இம்முறை என் கேள்விக்கு தெளிவான பதில் வேண்டும். நான் உரைப்பதில் ஏதுமில்லை கௌரி. இதற்கான பதிலை தேடுவது உனது கடமையாகும். நான் இப்பொழுது எனது குகைக்குள் செல்கிறேன். அங்கு அனைவரும் காத்திருப்பார்கள். ஆனால் நீயும் அங்கு வர வேண்டும்.